தமிழ் பொது வேட்பாளர் என்பது எமது காலத்தின் தேவை. நாங்கள் சர்வதேசத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கின்றது, சிங்கள தேசத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் களமிறக்கியதால் சிங்கள அரசியல்வாதிகள் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் பல கருத்துக்களை கூறுகின்றார்கள் இந்த பொது அமைப்புகள் என்று சொல்லுகின்ற நபர்களும், அதேவேளை தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும். ஆனால் நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்று சொன்னால், ஒட்டுமொத்த இனி தமிழ் தேசிய அரசியலுக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர், அவரைத்தான் நீங்கள் தலைவராக வைக்க வேண்டும். அவர்தான் சிவாஜிலிங்கம் அவர்கள். ஏனென்றால் அவர் நீங்கள் யோசிப்பதற்கு 14 வருடங்களுக்கு முன்னரே அவர் யோசித்து இதனை செய்தும் காட்டியிருக்கின்றார். ஆகவே அவர் ஒருத்தர் தான் தமிழ் மக்களுக்காக தற்பொழுது இருக்கின்ற நிதர்சனமான தலைவர் என்கின்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை வைத்து எதிர்வருகின்ற 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. அன்றைய தினம் வாக்குகளை செலுத்துவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் 3 பேர் தற்பொழுது போட்டியிலே இருக்கின்றார்கள். ரணில், அனுர, சஜித் 3 பேரும் பல்வேறு கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வந்தால் தான் நாடு முன்னேறும், நாங்கள் வந்தால் தான் நாட்டை மாற்றுவோம் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் 4வதாக பேசப்படுகின்ற வேட்பாளர் யார் என்றால், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பால் களமிறக்கப்பட்ட அரிய நேத்திரன் எனப்படுகின்ற வேட்பாளர் தான். எனவே அவர் தொடர்பாகவும் பேசப்பட்டு வருகின்றது. அவரும் இந்த தேர்தலில் முக்கிய பங்கை வகிக்கின்றார். அதாவது வடக்கு கிழக்கு தமிழ் தேசிய அரசியலை பொறுத்தவரையில் இப்படியான சூழ்நிலை தமிழ் பொது வேட்பாளர் இப்போது தேவையா என்கின்ற வகையில் பல கருத்துக்கள் கூறப்படுகின்றது. இதனை உள்நாட்டு யுத்தம் முடிந்த பின்னர் செய்திருந்தால் கூட நாங்கள் சரத் பொன்சேகாவிற்கு வாக்களிக்க வேண்டி வந்திருக்காது, மைத்ரிபால சிறிசேனாவிற்கு வாக்களிக்க வேண்டி வந்திருக்காது, சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களிக்க வேண்டி வந்திருக்காது என்று மக்கள் கூறுகின்றார்கள். 2009ஆம் ஆண்டு யுத்த முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்ற போது தமிழ் மக்களுக்கு பல அநீதி நடந்தது. அதேவேளை புலிகளுக்கு எதிராக போராடியவர்களில் சரத் பொன்சேகாவும் ஒருவர். அதை தவிர மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அந்த மைந்த அரசாங்கத்தில் முக்கிய பதவியில் இருந்து இறுதி கட்டத்தில் போரை அவர்தான் வழிநடத்தினார் என்று கூட அவர் தேர்தல் கட்டத்தில் கூறியிருந்தார். ஆகவே அப்படியானவர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள். இக்காலத்தில் தமிழ் மக்கள் இப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். புலிகள் அமைப்பை அளித்ததற்காக, யுத்தத்தை முடிவு கொண்டு வந்ததற்காக எனக்கு வாக்களித்தார்கள் என்று சரத் பொன்சேகா சொல்லும் அளவிற்கு படு கேவலமான ஒரு முடிவை அப்போது இருந்த தமிழ் அரசியல்வாதிகள் எடுத்து தமிழ் மக்களை தலைகுனிய வைத்தார்கள். சர்வதேசத்திலும் தமிழ் மக்கள் மீதான பார்வையை வேறு திசைக்கு மாற்றியிருந்தார்கள். ஆகையால் இப்படி நடந்த அந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி இருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஆனால் அப்போது யாருமே அதை செய்யவில்லை. இவ்வாறு சரத் பொன்சேகாவிற்கு, சஜித்துக்கு, மைத்ரிபால சிறிசேனாவிற்கு என்று அப்போது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கிக் கொண்டு இருந்தது. இன்று சம்பந்தமே இல்லாமல் தமிழ் தேசியம் அழிந்து போய் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தேசிய பொது வேட்பாளரை களமிறக்குவதாக வந்திருக்கின்றார்கள். அது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றது. சரி, களமுறைக்கு விட்டீர்கள், இப்போதுதான் உங்களுக்கு அறிவு வந்தது என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் தமிழ் பொது வேட்பாளரை களமுறைக்கின் பின்னணியில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன், தவிர பிளட் சித்தார்த்தன் உள்ளிட்டவர்கள் எடுத்த முடிவு ராஜதந்திரமான முடிவுதான் அதுவாக இருக்கின்றது. அதே போல சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவசக்தி ஆனந்தனும் அதுக்குள்ளே வருகின்றார்கள். அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிவிடுவோம் என்கின்ற கனவு இருக்கின்றது. காரணம், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு எனப்படுகிற கட்டமைப்பை வைத்து இந்த அலையுடன் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று விடுவோம் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் கனவில் இருக்கின்றார்கள். அது ஒருபோதும் நடக்காது. தமிழ் மக்கள் புதியவர்களுக்கு ஆதரவளிக்க தயாராகிவிட்டார்கள். தமிழ் தேசிய பாதையில் வருகின்ற புதியவர்களை தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் ஆதரிப்பார்கள், அதற்கு ஆயத்தமாகின்றார்கள். அது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருப்போம். இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆகவே தற்போது இந்த முடிவு எடுத்தோம், இந்த முடிவு சரி, சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டி இருக்கின்றது என்று யுத்தம் முடிந்து 14 வருடங்களுக்கு பிறகு இப்போது சொல்லுகின்றது. ஆனால் இதே விடயத்தை 2010ஆம் ஆண்டு சிவாஜி லிங்கம் எனப்படுகின்ற ஒருவர் செய்திருந்தார். அதாவது அவர்களுக்கு வாக்களிக்க தேவையில்லை, நான் களமிறங்குகிறேன், எனக்கு வாக்களியுங்கள், தமிழனுக்கு வாக்களியுங்கள், ஒரு செய்தியை சர்வதேசத்துக்கு சொல்லுவோம் என்று அப்போது களமிறங்கியிருந்தார் சிவாஜி லிங்கம் அவர்கள். களமிறங்குகின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவரை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல பார்த்தது. ஆனால் அன்று அவர் எடுத்த முடிவு சரி என்று இன்று அதே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இதிலே யார் புத்திசாலி, யார் தீர்க்கதரிசி, யார் தமிழ் மக்களின் அரசியலை சரியாக முன்னெடுக்கின்றார், யார் தமிழ் மக்களை நேசிக்கின்றார் என்பது இதன் ஊடாகவே தெரிகின்றது. ஆகவே நீங்கள் இப்போது தமிழ் பொது வேட்பாளரை களமுறைக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றீர்கள் சொன்னால் உங்களது அறிவு கால தாமதமாக வேலை செய்திருக்கின்றது. நீங்கள், உங்களுக்கு அரசியல் தூர நோக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு சாதகம் வரும்போதுதான் சுயநலத்தோடு செய்கின்றீர்கள். அதனை தாண்டி தமிழர் அரசியலை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு தூர நோக்கு பார்வை உங்களிடம் இல்லை என்பதை நீங்களே ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள்.
ஆகையால் தான் சொல்லுகின்றோம், இனி வருகின்ற காலப்பகுதியில் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு எதிர்காலத்தில் தேர்தல்களை சந்திக்க இருக்கின்றது, எதிர்காலத்தில் தொடர்ந்து இயங்க இருக்கின்றது. இது இல்லாவிடில் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு பொது கட்டமைப்பை இனி உருவாக்க போகின்றீர்கள் சொன்னால் அதற்கு தலைவராக சிவாஜி லிங்கம் அவர்களை நியமியுங்கள், அவரது வழிகாட்டலின் கீழ் நீங்கள் இயங்குங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, தமிழ் மக்களுக்கும் நல்லது. காரணம், அவர் 14 வருடங்களுக்கு முன்னரே சிந்தித்த ஒரு விடயத்தை தான் நீங்கள் சிந்திக்கின்றீர்கள். நீங்கள் அப்படியானால் எவ்வளவு பின்னுக்கு இருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் தமிழ் தேசியத்தின் புதிய தலைமை சிவாஜி லிங்கம் தான். அவரை நீங்கள் திட்டமிட்டு அரசியலில் இருந்து ஒதுக்கிவிட்டீர்கள். மிக எளிமையான தலைவர். எனவே அனைத்து பொது அமைப்புகள் மக்கள் அனைவருமே இணைந்து தமிழ் தேசியம் சார்ந்து புதியவர்களை உள்ளடக்கி ஒரு புது கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அதற்கு தலைவராக சிவாஜி லிங்கத்தை நியமிக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது தமிழ் மக்கள் பேசுகின்ற விடயமாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசாரி காந்தன்.